ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட TERMUX ஆப்பை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமைஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு மேலே உங்கள் பேர் வர மாதிரி ஓகே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு 2-3 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னென்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் இங்கே இருக்க கமெண்ட் அப்படியே போடுங்க. நான் கமெண்ட் கீழே கொடுத்துருக்கேன். ஃபிக்லெட் தேவை ஃபஸ்ட்டு அண்ட் கவுசே நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்லெட், கவுசே அண்ட் நானோ தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு இது 2-3 ஏற்றிக்கலாம். அண்ட் நியூ ஃபெட்ச் கூட தேவைப்படும். நியூ ஃபெட்ச் பார்த்தீங்கன்னா டிவைஸோட டீடைல்ஸ் வந்து நியூ ஃபெட்ச் கொடுக்கும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ இதெல்லாம் கொடுக்குறேன். இதில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 14 MB தான் மொத்தமாகவே. இல்லை இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும், நோ ப்ராப்ளம். ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ நான் உங்களுக்கு இங்கே முன்னாடியே ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. கவுசே ரன் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே, கவுசே நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கவுசே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கவுசே சும்மா R-TechBot அப்படின்னு போடுறேன். R-TechBotன்னு போடுறேன், ரன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் கவுசேயில். இந்த கவுசே வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிக்லெட் போட்டு காட்ட நான் பாருங்கள், நினைப்பேன் ஃபிக்லெட். ஓகே, ஃபிக்லெட் போட்டுட்டேன். ஃபிக்லெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஃபிக்லெட்டு. அண்ட் நியூ ஃபெட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைஸோட டீடைல்ஸ் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த டிவைஸோட டீடைல்ஸ்லாம் காட்டுது. ஸோ இதை நம்ம எத்தனை நாளாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஷெல் பேஷ் என்னது, இது பேஷ் பார்த்தீங்கன்னா 5.07. அண்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா அந்த TERMUX யூஸ் பண்ணுறது, அதனால் TERMUXன்னு காட்டுது. இது என்னோடய ரேம் 1 GB ரேம். ஸோ 1 GB ரேம் காட்டுது. அண்ட் Android 5.1 இதெல்லாம் காட்டுது. அண்ட் நானோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானோ வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இங்கே பாருங்கள், நானோட நம்ம இந்த ஹாய் how are you, ஸோ அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினலுக்குள்ளேயே இதுக்கு தான் அந்த நானோ யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஸோ நம்ம எடிட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இப்போ உள்ளே போய்ட்டு சும்மா இருக்கட்டும். இது ஏன் போக மாட்டேங்குது, Ctrl+X கொடுத்து Y கொடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்து வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்துடும். நம்ம இப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத இப்போ கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரூட் டைரக்டரிக்குள்ளே போக போகிறோம். அண்ட் இப்போ யூசருக்குள்ளே போகலாம். யூசரில் இருக்க ஃபோல்டர்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம யூசரில் ETCக்குள்ளே போக போகிறோம். ETC ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா bash.bashrc அதான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட். ஓகே, போகலாம். நானோ bash.bashrc. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம டெர்மினலோட பேக்கேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெர்மினல் வந்து நம்ம PARROT டெர்மினல் மாதிரி மாற்றலாம் இதில் ஈஸியாக. அதுக்கு நம்ம இங்கே இருக்க ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கலாம். இங்கே டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு டாலர் சிம்பிள் மட்டும் தான் காட்டுது. அண்ட் நம்ம நீங்கள் இந்த ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இங்கே யுவர் நேம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம நேம் போட்டுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா R-TechBot போடுறேன். ஓகே, எங்கேயோ போயிடுச்சு அதுக்குள்ளே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இங்கே தான் இருக்கு. ஓகே, ரெடி பண்ணிட்டேன் அந்த டெர்மினலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கிளியர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு அப்பியர் ஆகாது.
நமக்கு டெக்ஸ்டைல்ஸ் அப்பியர் ஆகுது. அண்ட் இங்கே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்லெட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபிக்லெட் போட்டுட்டு நான் R-TechBot போடுறேன். ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லைனா கூட எடிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபிக்லெட் கமாண்ட் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நியூ பேஜ் போட்டுக்கலாம். அண்ட் கௌசே உங்கள் இஷ்டம், கௌசே நீங்கள் போடுறதுனா போடலாம். நான் வீடியோக்காக கௌசே போடுறேன். கௌசே ஐ எம் நாட் தக்கா உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ Ctrl+X கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ண மாதிரி கேட்கும். இது கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இருங்க நான் காட்டுறேன் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, கண்ட்ரோல் காட்டு பாருங்கள். இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் இந்த கண்ட்ரோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீபோர்டில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இந்த கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டில் இருக்க இந்த கண்ட்ரோல். ஓகே, கீபோர்ட் க்ளோஸ் ஆகிடுது, ஏன்னு தெரியல. ஓகே, அந்த கண்ட்ரோல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் அப்படி இருக்குது. ஸோ Y கொடுத்துக்கிறேன். Y கொடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடும். அண்ட் ப்ரூஃப் பார்க்கணுன்னு சொன்னீங்க, ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணுறலாம். நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, டெர்மினல் புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சரியாக கிளியர் ஆகலை. ஜஸ்ட் நம்ம நானோ திருப்பி போட்டுக்கலாம். நானோ அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினல் சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சிச்சு. ஸோ நானோ பேஷ். ஓகே, இங்கே பண்ண வேணாம். ஜஸ்ட் cd டாட் list out cd user list out cd etc and list out பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நானோ பேஷ் டாட் பேஷ் rc. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு கிளியர் கமெண்ட் கொடுத்துக்கலாம். கிளியர் கமெண்ட் எடுத்தது ஃபிக்லெட் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே நியூ ஃபர்ச் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். Ctrl+X and Y and enter க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இங்கே எக்ஸிட் கொடுத்துக்கலாம். எக்ஸிட் கொடுத்தா நம்மளுக்கு வெளியே போயிடும் டெர்மினல்லேருந்து. டெர்மினல்லேருந்து வெளியே வந்துட்டேன் நான். இப்போ திரும்பி TERMUXக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏன் கௌசே வரேன்னு பார்த்தீங்கன்னா கௌசே ஸ்பெல்லிங் செக் பண்ணிவிட்டேன். அண்ட் நீங்கள் கௌசே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.